இன்றைக்கி மஹிந்திராவில் புதுசாக வந்திருக்கிற வீரோ வண்டிக்கு தான் வீல் அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட கஸ்டமர் ஸ்டியரிங்கை நேராகவே பிடிக்க முடியலை, கிராஸாக பிடிச்சி ஓட்டினா தான் வண்டி நேராக போகுதுன்னு சொன்னார். நான் சென்சார் டார்கெட்டை மாட்டி வேலையை ஆரம்பித்தேன். இப்போ பார்க்குற இந்த ராடு தான் டோ ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சிங்கிள் எண்ட் ராடு. இதே மாதிரி டாடா இன்ட்ரா, அசோக் லைலாண்ட், படா தோஸ்துக்கும் இருக்கும். இந்த வண்டியில் டோ ரீடிங் மாறல, ஆனால் ஸ்டியரிங் மட்டும் லெஃப்ட் நல்லா இறங்கி இருந்துச்சு. இந்த ஸ்டியரிங் ஏர் பேக் டைப்பு வேறு, அதனால் ஸ்டியரிங்கை நம்மளால் கழட்டி போடவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸ்டியரிங் பாக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க. இந்த ராடை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் ஸ்டியரிங்கை நேராக வைக்க முடியும். இதே மாதிரி ஸ்டியரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பொலேரோ பிக்கப், ஓல்டு டெம்போ ட்ராவலருக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ராடை 16 பண்ணையில் ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ணிட்டேன். பிறகு கையால் மெல்லமாக திருகி அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு ஸ்டியரிங் நேராக வருது. ஸ்டியரிங் ஒரு வழியாக நேராக வந்ததும் அந்த ராடோட போல்ட் நட்டை டைட் வச்சிடணும். இப்போ ஸ்டியரிங்கும் நேராக இருக்குது, ரீடிங்கும் கரெக்டாக இருக்குது. இதை பார்த்ததும் அவரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு தப்பான வண்டியாக வாங்கிட்டோமோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட ஃபீலிங்ஸை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இப்போ வேலை முடிஞ்சு சென்சாரெல்லாம் கழட்டி முடித்ததும் நானே வண்டியை வெளியில் எடுத்து கொடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.